அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. கபறுகளை முத்தமிடலாமா என்பது ஒரு சகோதரருடைய கேள்வி. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் பல வகையான இணை வைப்பு செயல்கள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் அவற்றுள் பெரும்பாலானவை மரணித்தவர்களுடைய அடக்கத்தலங்களை ஒட்டியே நடைபெறுகின்றன என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த வகையில் சமாதிகளை அலங்கரித்தல், அவற்றிற்கு விழா எடுத்தல், சஜிதா செய்தல், அவற்றை அதாவது அடக்கத்தலங்களை தொட்டு முத்தமிடுதல், அவற்றிற்கு பூ போடுதல் என்று பல வகையான இணை வைப்பு செயல்கள் சமாதிகளை ஒட்டியே நடைபெறுகின்றன. அன்பிற்குரியவர்களே, இவை மார்க்கத்தில் மிக கடுமையாக தடுக்கப்பட்ட செயல்கள் என்பதற்கு பல ஆதாரங்களை திருக்குரானிலிருந்தும் ஹதீஸுகளிலிருந்தும் நம்மால் எடுத்து சொல்ல முடியும். இன்னும் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அடக்கத்தலத்தை விழா கொண்டாடும் இடமாக ஆக்கக்கூடாது என்பதை எச்சரிக்கிறார்கள். மார்க்கத்தில் இது அனுமதிக்கப்பட்ட செயலாக இருக்குமேயானால் அதற்கு மிக தகுதியானவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்களுக்கே அது கூடாது என்று மார்க்கம் தடை செய்திருக்கும் பொழுது, உங்களோடு என்னோடு வாழ்ந்து மரணித்தவர்களுடைய அடக்கத்தலங்களை முத்தமிடுவது, அவற்றிற்கு சிரவணக்கம் அதாவது சஜிதா செய்வது, அவற்றை பூக்களை கொண்டு அலங்கரிப்பது, அவற்றிற்கு விழா என்ற பெயரில் சந்தனக்கூடு எடுப்பது, இவை அனைத்துமே மார்க்கத்தின் பார்வையில் தெளிவான இணை வைப்பு காரியங்கள் என்றே நமக்கு விளக்கம் தரப்பட்டிருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, எக்காரணத்தை கொண்டும் அடக்கத்தலங்களை முத்தமிடுவதை மார்க்கம் அனுமதிக்கவே இல்லை. இது போன்ற பதிவுகளை நாம் போடும் பொழுது பல மார்க்க அறிஞர்கள் நமக்கு விளக்கம் தருகிறோம் என்ற பெயரால் தகாத வார்த்தைகளை கொண்டு ஏசுகிறார்கள், கடும் சொற்களை சொல்லுகிறார்கள், அருவருக்கத்தக்க முறையில் நடந்து கொள்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நாம் சொல்லக்கூடிய கருத்துகள் தவறாக இருக்கும் என்றிருந்தால் திருக்குரானை கொண்டும் ஹதீஸை கொண்டும் தெளிவுபடுத்துவது உங்கள் மீது பொறுப்பு. அதை விட்டுவிட்டு வசைபாடுவது என்பது ஆரோக்கியமான விஷயம் அல்ல. அதிலும் சிலர் தங்களை யார் என்று அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு கூட தைரியமற்றவர்களாக அவர்களுடைய பெயரையோ ஊரையோ சொல்லாமல் கடும் சொற்களை சொல்லிவிட்டு அவர்களாகவே அழைப்பை துண்டித்து விடுகிறார்கள். இதுவெல்லாம் அவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள் என்பதற்கான மிக தெளிவான ஆதாரம் என்று சொல்லுவதை தவிர வேறொன்றுமில்லை. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.